பானிபூரி வாங்கிக்கிறியா? பானிபூரி விட்டு வர மாட்டான். இன்று முதல் கண்ணியமா இருக்க வர ஆசைப்படுறோம். நம்ப முடியாது. நீங்க பத்தினி. நாங்களா தெரிஞ்சிட்டோம். நாங்க பத்தினிதான். பத்தினா கை தூக்குமா? கை தூக்குமா? கை தூக்கு. கை தூக்கு. அக்கா அந்த பெண்கள் அனைத்து நாட்டை விட்டு துரத்தி விட்டீர்களா? அடியாது இன்னும் காஞ்சி போட்டு ஓடி போலங்க. அடிச்சாடி சம்மாடி அடிச்ச உங்களுக்கே இப்படி வேர்வை ஊத்துனா அடி வாங்கினவங்க உயிரோடு இருப்பா நினைக்கிறேன். அடிச்சாடி உங்க அம்மா அரபடி மூத்திரம் மஞ்சா செம்மாடி. என்ன சொல்ற? இவன மாதிரி யாராலுமே அடிக்க முடியும். அடிப்பது பேர் போன அப்படியே அடிச்சட்டில அப்படியே தேங்காய் ரெண்டா போங்க. தலைமலையா சாம்பார். ஆமா நண்டு போனாலுங்க உங்களை ஓரி தலைமலை அடிச்சட்டி தேங்காய் ரெண்டா போங்க. சொல்ல வந்தேன். இருந்தாலும் மன வேதனையாக உள்ளது. இப்படி பிள்ளைகளே நாம் நாட்டில் இருக்க கூடாது. ஆகினால் பானிபூரி வாங்கிக்கிறியா? பானிபூரி விட்டு வர மாட்டான். இருந்தாலும் மன வேதனையாக உள்ளது. சிறிது நேரம் ஓய்வெடுக்கின்றேன். பெண்கள் வரலாம் கண்ணிலே காட்டாதீங்க. யாரும் சர்வ ஜாதிக்காரனும் யாரும் வந்தாலும் விடக்கூடாது. ஐயா சொல்லி அது ஐயா கிட்ட காவல் சர்வஜாகிரதையா இருக்கணும். நான் பாத்துக்கிறேன். நல்லவராக இருந்தா மட்டும் உள்ள அனுப்பு. தீவிரம் இருந்தா அனைத்து நாட்டை விட்டு துரத்துங்கள். நாங்க பாத்துக்கிறோம். சாமி ஸ்வாமி சும்மா கிளிகிளி வா. பாடிக்கிட்டு பயில்றான் நகட்டும். கங்கா அவளுக்கு ஆய்வு ஒரு பக்கம் காய் பட்டதெல்லாம் போது மாடா. இந்த தொழிலே நம்மளுக்கு வேணாம். இதெல்லாம் விட்டுட்டு இனிமே நாம இருவரும் பெண்ணா பிறந்த நாட்டு மன்னர் பத்தினியா வாழ வேண்டும். நீ பத்தினி? ஆமாண்டி. நான் டபுள் பத்தினி. டபுள் பத்தினியா வாழணும். என்னடி வேலை தெரியும்? நம்மளுக்கு தெரியும். ஒரே ஒரு ஏதாச்சும் ஒரு வேலை செய்து பழக்கலாம். நம்ம திருந்திட்டோம். ஏறி வேலைக்கு போறாண்டி. மன்னர் கேட்டுக்கலாம். ஆமா சொல்லிட்டு போயிடலாம். திருந்திட்டோம். சரி வாடி. நான் ஏரி வேலை கீப்பிங்க உங்களை விட்டா ஐயா எங்க இருவரையும் தவறா நினைக்கிறேன். ஆமா நாட்டு மன்னர் உழைத்தார். பெண்களே என்னுடைய நாட்டில் பெண்ணாக பிறந்தால் பத்திரியா வாழ வேண்டும். ஒரு உத்தமையா வாழணும். கற்பு கருதியா வாழ வேண்டும். ஒரு கண்ணிக்கு போல இருக்கணும். நலாயினி போல வாழ வேண்டும். அனுசூயா போல வாழ வேண்டும். நல்ல தங்கால் போல வாழ வேண்டும். பெண்ணாக பிறந்து விட்டால் பிறந்த வீட்டிற்கு புகுந்த வீட்டிற்கு பெருமையை தேடி கொடுக்க வேண்டும் என்று உழைத்து விட்டார். ஆகையால் தாசி தொழில் செய்யக்கூடிய நாங்கள் இருவரும் இன்று முதல் கண்ணியமா இருக்க வர ஆசைப்படுறோம். பத்திரியா வாழ போறோம். நம்ப முடியாது. நீங்க பத்தினி. நாங்களா தெரிஞ்சிட்டோம். நாங்க பத்தினிதான். பத்தினா கை தூக்குமா? கை தூக்குமா? கை தூக்கு. கை தூக்கு. அக்கா பத்தினி கை தூக்குமா? நீங்களா தூக்க மாமா தூக்க. எந்தி பார்த்தா 6 ஓட்டு தான். இப்ப எங்க ஓட்டு பாக்குறியா? புதுசா எங்களுக்காக மகளிர் கூட தூக்குவாங்கடா. இப்ப பாக்குறியா 6 ஓட்டு தான் உங்களுக்கு. எங்க ஓட்டு எத்தி நீங்க பாக்குறியா? ஆமா ஏமா சாமி இவங்க 2 பேரும் தேவையா அதுதான் மொத்த பேர் கட்சி. அப்படி
நீ எந்த ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுறது மாத்தி மாத்தி எல்லாம் ஓட்டு போ எல்லாம் ஓட்டு வயசான காலத்துல எங்க கை தூக்கணும் என்ன நடக்கனே தெரியாது. எங்க ஓட்டு வீந்துச்சு மொத்தம் போ ஆமா நம்ம யார் கை தூக்கணும் தெரிஞ்சுக்கோ. யாரும் தூக்க கூடாது. ஆமா. நீ தூக்குறியா? இந்த மாதிரி என் கொல்லி வழியா தான் வரணும். புடிச்சு புடிச்சு அந்த தொட்டில அமிக்கி அமிக்கி எடுத்துருவேன். ஓ தின்னுட்டீங்களா ஆமாப்பா. அண்ணா சாமி அவங்க தின்னுட்டாங்களா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மனசாட்சி இருக்குதுல்ல மனசாட்சி ஆமா சரி. ஒரு வாய்ப்பு விட்டுடலாமே அவங்களுக்கு ஏய் அடிலடா பாவம் பண்ணி பார்த்து விட்டுடலாம்னு சொல்றேன் அதான் சொல்றேன். நம்மளியா நம்ம போலாம் போ போ. வாய் வந்து. அக்கா சாமி நான் போய் வா. ஏய் வாங்க நான் போய் வா. புடிச்சா நான் போறா. நீங்க தான சத்தம். என்னமா சொல்லு. ஏய் வாழ்க்கை ஒரு மேடு அதுல வாழ்ந்து பாரு தங்கா. காவல்கார் இருவருமே விழிச்சிட்டு விட்டார்கள். நான் பார்க்கிறேன் ஒன்னரை மீண்டும் தூங்கி நிற்க உறக்கங்க சைலன்ஸ் சைலன்ஸ் அம்மா அம்மா தாயே அமைதியா இரு தாயே. அம்மா அமைதியா இரு. தங்கா. இதுதான் சமயம். சமயம் நம்ம இருவருக்கும் அவனை மடக்க வேண்டும் என்றால் வேண்டும். ஒரே ஒரு வழிதான். என்ன ஒரு ஆணவோ என்ன ஒரு அகமாவோ எங்க இருவரையும் பார்த்து தாக்கி வேசி தங்கச்சி தானே நான் வரேன் என்ன பத்தி பயப்படுறீங்க இல்ல பாம்புக்கு இது பார்த்து பயந்துட்டியா? பாம்பு இல்லக்கா நீங்க சொன்ன வேலை கச்சிதமா முடிச்சுட்டு விடுறேன் தங்கா. என்ன இது இது என்ன தெரியுமா? இதுதான் அஞ்சன மயிடி. அஞ்சன மழியா ஆமா இது நம்ம நாடு மூலக்காட்டு மயிடி. மூலக்காட்டு மழியா மூலக்காட்டு மயிலுக்கு மடங்காதவங்க யாருமே இருக்க முடியாது மண்ணாதி மண்ணையெல்லாம் மையுக்கு அடிமையாகிறது மஞ்சளா காலடி விழுந்துருக்காங்க. அப்படின்னா அரசு கூட உனக்காக ஆண்டியா போயிருக்கு. ஆண்டி ஆயிடுவாங்க விடலாமா? அப்ப இந்த மைய நம்ம பாட்டி அம்மா அம்மா எல்லாம் இதான் யூஸ் பண்ணாங்களா வாயடி வாயா இந்த மை வச்சு தாண்டி மடிக்கிறாங்க. அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குது ஆமா இந்த மை அழகு சில தலையில் தேய்ச்சிட்டா மட்டும் போகுது. அவனே நம்ம பின்னாடி அவன் தலைமையில மைய வச்சுட்டோம் ஆமா இதெல்லாம் அவனுக்கு நம்ம போக வேண்டியது நம்ம போக வேண்டியது அவனுக்கு நம்மளை தேடி வருவான்.